அர்ஜுன். வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தமிழில் வந்து வைஜெயந்தி ஐபிஎஸ் அப்படிங்கிற பழைய படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து விஜயசாந்தி அவங்க ஒருத்தர் வந்து ஐபிஎஸ்ஸாக இருப்பாங்க. அவங்களோட கேரக்டர் வந்து வேற லெவலில் இருக்கும். அந்த காலத்தில் வந்து விஜயசாந்தி அவங்களால லேடி சூப்பர் ஸ்டார் அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட படங்கள் மாதிரியே வந்து இப்போ வந்து அர்ஜுன் சன் ஆஃப் வைஜெயந்தி இந்த படத்தில் வந்து போலீஸ் அதிகாரியாக அதே கெட்டப்பில் அதே மாதிரி வந்து இன்னமும் வந்து இளமையான தோட்டத்தில் கம்பீரமாக வந்து நடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு மகனா வந்து நந்தமுரி கல்யாண்ராம் இவங்க வந்து நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ள போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, முதல்ல வந்து ஸ்டார்டிங்கில் வந்து விஜயசாந்தியை வந்து காமிக்கிறாங்க. அவங்க போலீஸ் கெட்டப்பில் வந்து மிரட்டி எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபைட்டு எல்லாமே காமிச்சு வந்து எப்படி வந்து சின்ன வயசில் வந்து வைஜெயந்தி படத்தை நடிச்சிருப்பாங்களோ அதே மாதிரியே வந்து இதிலே வந்து போலீஸ் ஆஃபீஸராக வந்து அவங்க ஃபைட்டு எல்லாமே வந்து வேற லெவலில் மாதம் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு மகனாக தான் வந்து நம்ம கல்யாண்ராம் அவர் வந்து நடிச்சிருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே வந்து நல்லா அம்மா பாசம் வந்து ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கையில அப்பன்னு பார்த்து ஒரு போலீஸ் இன்னொரு அதிகாரியாக வந்து அவரோட கணவர் வந்து இருப்பாங்க. இப்படி கட்டத்தில் வந்து பையனையும் வந்து நம்மள மாதிரி ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக வந்து இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்படி இருக்கையில் வந்து அவர் என்ன செய்கிறாருன்னா, அவங்க அப்பா வந்து தெரியாமல் வந்து ஒருத்தவங்க வந்து வில்லன் வந்து என்ன பண்ணுவான்னா அவன் வந்து சூழ்ச்சி பண்ணி வந்து கோவத்தில் வந்து விஜயசாந்தி அவங்க மேலே உள்ள கோவத்தில் வந்து வேட்டுக்காரை வந்து கொன்றுவான். கொன்ன உடனே இதெல்லாம் என்ன ஆகுனா இதனாலே வந்து பழி வாங்கிறதுக்காண்டி வந்து இவரை வந்து ரவுடியாக வந்து மாறுறாரு. இதை பிடிக்காத விஜயசாந்தி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பையன் வந்து இப்படி மாறிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வெறுத்து வந்து அங்கேருந்து ஒதுங்கிடுறாங்க. ஒதுங்கின உடனே இவங்க வந்து பையன் அம்மாவோட இயக்கத்தில் பாசத்தில் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அம்மா பின்னாடியே வந்து போகிறாங்க. ஆனால் அம்மா வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்படி கட்டத்தில் வந்து அவரை கொல்றதுக்கு ஒரு பதான் அப்படிங்கிற ஒரு பெரிய ரவுடி ஒருத்தன் வர்றான். அவன் வந்து என்ன பண்ணுறான்னா இவங்க எல்லாத்தையுமே வந்து அடித்து இது பண்ணிவிட்டு இவங்க வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய படையோடு வந்துக்கிட்டு இருக்கான். அந்த படையை வந்து 100 பேர் 200 பேர் வர்ற மாதிரி எல்லாமே நல்லா மாடு மாதிரி இருப்பாங்க. அத்தனை பேர் வந்து இவங்களை வந்து அடிக்க வரையில் இவர் ஒத்தால நின்று எல்லாத்தையும் வந்து அடிச்சு போடுவார். இப்படி அடித்து வந்து தப்பிச்சா தான் தெரியும் இவரை கொல்ல வரல, இவங்க அம்மா விஜயசாந்தி இவங்கள தான் வந்து கொல்ல வந்துருக்காங்க அப்படி வந்து தெரிய வருது. இடத்துல வந்து தன்னோட தாயை வந்து கொல்ல வர்றானே இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கண்டுபிடிக்க போறாரு. கண்டுபிடிக்க போறதா வந்து பழைய பிரச்சனைகள்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இந்த பதானிங்கிற ஒரு பெரிய ரவுடி தான் வந்து இது பண்ண வரான். அவனை ஸ்டார்டிங்கிலே வந்து பதான் ரவுடி எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, ஒரு மொட்டை கிணறு இருக்கும். மொட்டை கிணறுல வந்து 20 பேர் இருப்பாங்க. 20 பேரை வந்து அடிச்சு தம்சம் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து 2 மாதங்களை வந்து காப்பாற்றி வர்ற சீனை வந்து வேற லெவல்ல வந்து அந்த அளவுக்கு வந்து வில்லன் கேரக்டர் வந்து மிரட்டி எடுப்பாரு. அவரோட அப்பக்கப்ப வந்து அந்த கேரக்டர் காமிச்சா கூட அவர் வந்து அவர் காமிக்கிற சீனே வந்து அந்தளவுக்கு மிரட்டல் சீனாக வந்து அமைஞ்சிருக்கும். தன்னோட அம்மா வந்து இவர் வந்து காப்பாற்றினாரா, அவங்க 2 பேருமே வந்து ஒன்று சேர்ந்தாங்களா என்பதா அந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் வந்து விஜயசாந்தி அவங்களோட கேரக்டரே வந்து பயங்கரமாக இருக்கும். எப்படின்னா அந்த காலத்தில் உள்ள விஜயசாந்தி அப்படியே வந்து இப்போயும் இருக்கிறாங்களே, இன்னமும் அவங்களுக்கு வயசே ஆகலையா, அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து போலீஸ் கெட்டப்லையும் சரி அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து அருமையாக நடிச்சிருப்பாங்க. ஃபைட்டும் சரி சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க. நந்தமுரி அவர் கல்யாண்ராம் அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து தன்னோட தாயை வந்து காப்பாற்றுறதுக்காண்டி அவர் போராடும் அந்த போக்கும் எல்லாமே வந்து வேற லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நடு கடலில் வந்து இன்ஜின் கோளாறில் வந்து இதாயிரும். அப்போ வந்து இவங்க தாயை வந்து கரையில் வந்து கொள்றதுக்காண்டி பிளான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இதுக்கு மேலே வந்து அவர் எப்படி வந்து கரைக்கு வந்து அவங்களை காப்பாற்றுங்கிற சீனே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து சூப்பராக வந்து மாதம் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து இதில் வந்து போலீஸ் கமிஷனராக வர்றவரும் வந்து அவர் சூப்பராக வந்து அவரோட நடிப்பு வந்து அருமையாக வந்து நடிச்சிருப்பாங்க. மற்றபடி இவங்க எல்லா நடிப்பும் வந்து எல்லாம் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காங்க. மாஸ் படம் பார்க்கணும், ஃபயராக வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வந்து தேட்டரில் வந்து பார்க்கலாம். இது வந்து தெலுங்கில் ரிலீஸ் ஆகி தமிழில் வந்து டப்பிங் விட்டுருக்காங்க. இந்த படம் வந்து அந்தளவுக்கு வந்து விஜயசாந்தி நடிப்பும் சரி இவர் நந்தமுரி கல்யாண நடிப்பும் சரி ரெண்டுமே வந்து பயங்கரமாக இருக்கும். அவரோட உடம்புக்கும் அவர் வந்து 10 பேர் அடிக்கிறாங்கன்னா அந்தளவுக்கு வந்து உடம்பு வச்சிருப்பாரு. அந்தளவுக்கு அவரோட நடிப்பு வந்து வேற லெவலில் இருக்கும். இந்த படம் வந்து வீக்கெண்டில் போராடிச்சுன்னா கண்டிப்பாக வந்து மாசா வந்து ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அர்ஜுன் சன் ஆஃப் விஜயந்தி இந்த படத்தை கண்டிப்பாக வந்து பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 3.59 கொடுக்க அந்த அளவுக்கு இந்த படம் வந்து சூப்பரான ஒரு அருமையான படம் சொல்லலாம். ஓகே நண்பர்களே, இது போன்ற வீடியோ பல படங்கள் பல திரையங்கள் வாரம் ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க. அத்தனை படத்தையும் வந்து ஒவ்வொன்றும் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒன்லைன் ஸ்டோரியை வந்து நம்ம ரிவ்யூ வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.